விவரம் இல்லைன்னா அந்த அம்மாக்கு அப்படி சொல்லுன்னு கோவம் வருமா? பெத்தவங்களை தாண்டி யாருமே அக்கறையா பாத்துக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னமோ யார் வீட்டு பொண்ணையும் தத்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. உன் பொண்ணை தத்து கொடுத்துருக்க. இதுல அவங்க உன்னோட பாசமா பாத்துப்பாங்கன்னு சர்டிபிகேட் வேற. இந்த நொர நாட்டியம்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இங்க இருந்திருந்தா அவளுக்கு இவ்வளவு சௌரியமும் வசதியும் கிடைச்சிருக்குமா? பணம் காசு கிடைக்கிறதா சௌரியமா? வேற என்ன? நல்ல சாப்பாடு, தேவைக்கான பணம், இதுக்கெல்லாம் வழி இல்லாம இருக்கிறதா சௌரியமாடா? ஏங்க இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஆமா, இவர் எனக்கு அப்படியே சரி சமம் பாரு. இவர் கூட போய் நான் சண்டை போடுறதுக்கு. நான் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கேன்னு பெருமைப்படுறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறதுல குறியா இருக்கான் அவன். ஏன் தம்பி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவன் நமக்கு தான் பிறந்தானா? ஏங்க என்னப்பா அடுத்து எனக்கு டார்கெட் பண்ணீங்க போல இருக்கு. வாய மூடுற. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ, இந்த சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப அக்காவுக்கு கார்த்தியோட தானே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்படி சொல்லுமா அந்த மரமண்டைக்கு. நாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட சிம்பிளா தான் இருந்திருக்கும். இப்போ கல்யாணம் திருவிழாவே நடக்கும்ல. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. நீங்க என்னதான் கெடுதல் நினைச்சாலும் அக்கோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதா நடக்கும். இதாண்டா உங்ககிட்ட பிரச்சனையே. சும்மா வீம்புக்கு நான் பண்ண நல்லது ஒத்துக்கவே மாட்டியே நீ. ஆமா, நல்லது பண்ணிட்டாலும் நம்ம வீட்டுல பொண்ணா இருந்த வரைக்கும் அந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற கார்த்தி ஆசைப்பட்டது சரி. எப்போ ஆர்ஆருக்கு பொண்ணாயிட்டாலோ அதுக்கப்புறம் அவ ஒரு ஐடி கம்பெனி ஓனருக்குள்ள பொண்டாட்டியா இருக்கணும். அந்த நினைப்பு தான் அவன் மனசுல ஓடிட்டு இருக்கணும். ஏங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடுறி. என்னடி பெரிய ஐடி ஸ்டாஃப். இன்னைக்கு தெருவுக்கு 45 பேர் திரியுறானுங்க. பா, ஏன்பா அக்காவுக்கு கார்த்தியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? சும்மாருமா உனக்கு ஒண்ணு தெரியாது. சுவிகாரம் போனதுல இருந்து அந்த ஆர்ஆர் குடும்பம் தான் முக்கியம். நாமெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனால அதே மாதிரி அந்த கார்த்தி பரதேசி பையிலையும் ஒதுக்கி இருக்கணும்ல. இந்த ஆர்ஆருக்கு தான் என்னாச்சு? அந்த ஆளாவது என்ன தூக்கி போட்டுட்டு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கலாம்ல. எல்லாம் இந்த திவ்யாவை சொல்லணும். என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அந்த பழைய புத்தி போக மாட்டேங்குதுல்ல. ஏன் இப்படிலாம் இருக்கா? உழைக்க தெரியாதவ வளர்த்திருக்க பாரு. உங்களெல்லாம் எத்தனை கோடி வந்தாலும் உங்களுக்கு பழைய புத்தி போகவே போகாது. எப்படியாவது போங்க. ஓசப்பாரு. மா, இந்த மனுஷன் கூட எப்படிமா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துற? இப்ப சொல்றேன், இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வா. உன்னை நான் வச்சு காப்பாத்துறமா? அரஞ்சு என்ன தெரியுமா? என்னடா பேச்சு பேசுற நீ? என்னதான் இருந்தாலும் உங்க புருஷனை விட்டு கொடுக்க மாட்டல்ல. டேய், திவ்யா என்ன சொன்னா? ஃபேக்டரிக்கு ஏன் போலன்னு திட்டினால, அதுக்கு போற வழி பாரு. போ. அவர்தான் வீம்புன்னு தெரியுது. இவன் வேற கூட கூட பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். உனக்கு என்னடி? என்னதான் இருந்தாலும் நிஜமாவே உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியம்மா. ஓடி, ஆளாளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டேன். அவர் நல்ல மனுஷன் தான். திவ்யா விஷயத்துல தான் ஏன் எப்படி நடந்துக்கிட்டாரு தெரியல.